தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை புரியும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் ஆர் சித்ராங்கதன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 2026 நடைபெற இருக்கிற தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவாலான தேர்தல். இன்னும் கூடுதலாக சொன்னால் வாழ்வா சாவா அரசியல் களத்தில் தொடர்வதற்கு, ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கு இந்த தேர்தலும் அவருக்கு இறுதி தேர்தல் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். மக்கள் ஆதரவு எனக்கு இருக்கிறது, 4.5 ஆண்டு ஆட்சியில் நான் செய்த சாதனைகளை தெரிவித்தால் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் தனக்கு வாக்களிப்பார்கள், நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் என்கிற மிதமிஞ்சிய கனவில் திரு எடப்பாடி இருக்கிறார். மிக மோசமான அளவில் பொதுமக்களையும் கட்சி தொண்டர்களையும் ஏமாற்றுவதற்காக திரு எடப்பாடி இது மாதிரி பேசிட்டு இருக்காரு. எங்கிட்ட பெரிய கட்சி வருது அப்படின்னு, ஒரு பிரம்மாண்டமான கட்சி வருதுங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மக்களையும் தன்னுடைய தொண்டர்களையும் ஏமாற்றுவதற்காக பேசுகிறார் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு. எந்த ஒரு பிரம்மாண்ட கட்சியும் அதிமுகவோடு தற்போது கூட்டணிக்கு வர வாய்ப்பு இல்லையா? பிரம்மாண்ட கட்சி என்று இதுவரையிலும் அவர் யாரை ஐடென்டிஃபை பண்றாருங்கிறது தான் திமுக சொல்றாரோ. தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தான் பிரம்மாண்டமான கட்சி. ஒருவேளை திமுக சொல்றாரோ. இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி மீது பாஜக முழுமையான நம்பிக்கை வைக்கவில்லை. அடிப்படையிலேயே எடப்பாடியை பாஜக நம்பல இன்னும் நம்பவில்லை. அதுதான் ஏன் நம்பல? எடப்பாடி இப்போ வரைக்கும் ஏன் நம்பல? தான் என்கிற அந்த அகந்தை, இருமாப்பு என்பது திரு எடப்பாடிக்கு இருக்கிறது. சார், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சமீபத்துல உங்க காலில் கூட நாங்க விழுறோம், எங்களை சேர்த்துக்கோங்கிறாங்க. அப்படி இருந்து ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு எடப்பாடி? கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம் என்று கருதுகிற தொண்டர்கள் உணர்ச்சி வயப்பட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. ஆமா, அதை கூட உணராமல் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் காட்டுகிறார் என்றால் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்குரிய தகுதியோ தார்மீக கடமையோ அவருக்கு இல்லை என்பதை தான் உணர்த்துகிறது. ஓகே, காலகாலமாக அரசியல் ரீதியான தேர்தலுக்கு தேர்தல் தங்களோடு இணைந்து கூட்டணி அமைத்து போட்டியிட்ட கட்சிகளோடு பேசாமல் புதிய சக்திகளை இணைத்து நாம் தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி பெறுவோம் என்று அவர் கருதுகிறார். சீமான் சொல்லிட்டார், ஒருபோதும் இல்லை. விஜயுடைய தாவேக்கா மிக கடுமையாக மோசமான விமர்சனத்தை முன்வைத்து நாங்களும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? நான் அடிக்கடி சொல்றேன், தமிழக அரசியலில் எது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரைக்கருணா வந்துள்ளார். வணக்கம் துரைக்கருணா சார். வணக்கம் சகோதரா. சார், நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சார், எடப்பாடி தொடர்ச்சியாக மக்கள் பயணம் போய்கிட்டு இருக்காரு. இந்த மக்கள் பயணத்தின் ஊடாக தமிழகத்தின் மிக முக்கியமான பாரம்பரியமிக்க அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களுக்கு நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக தி ஹிந்து இன்டர்வியூல குறிப்பா ஓப்பனாவே அழைப்பு விடுத்திருந்தாரு. கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க நம்ம செய்தியாளர்கள். என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவாரா, சீமான் வருவாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் டெம்ப்ளேட்டா தான் பதில் சொல்றாரு. இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாருமே இந்த கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற ரீதியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு. குறிப்பாக நேற்றைக்கு விஜய் தீமையோட கூட்டணி வச்சு தீமை அளிக்க முடியுமா அப்படின்னு அதிமுகவை ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. விஜய் நாங்க தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ரீதியில மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் அவங்க நேற்று ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எடப்பாடி ஏன் இந்த மக்கள் பயணத்துல மக்கள் சார்ந்த பிரச்சனையை பேசணும், ஆன்டி டிஎம்கே பேசணும், இதை கூட்டணிக்கு வாங்க, ஏன் இப்படி அதை நரேட்டிவ் செட் பண்றாரு? ஏன் இன்னும் என்டிஏ கூட்டணி ஒரு ஷேப் பெறாம இருக்கு? இதுக்கு என்ன சார் காரணம்? 2026 நடைபெற இருக்கிற தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவாலான தேர்தல். இன்னொன்று அடிக்கடி நம்ம ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அது மாதிரியான இது. இன்னும் கூடுதலாக சொன்னால் வாழ்வா சாவா அரசியல் களத்தில் தொடர்வதற்கு, ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கு இந்த தேர்தலும் அவருக்கு இறுதி தேர்தல் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். ஆமா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப வலிமை குன்றி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்லயே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. ஒட்டுமொத்தமான 39 நாடாளுமன்ற தொகுதியில 15 தொகுதிகளில் 3ஆம் இடம், ஒரு 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறது, ஒரு தொகுதியில 5ஆம் இடம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்த்தோம். ஒட்டுமொத்தமா அந்த 234 சட்டமன்ற தொகுதி வாரியாக
பதிவான வாக்குகளை பார்த்தா வெறும் 11 தொகுதிகளில் தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 2ஆம் இடம் 3ஆம் இடம் போயிருக்கு. அப்ப இதை சரிப்படுத்தி 2026 தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பிளவுபட்ட அதிமுக, பிரிந்து கிடக்கிற சக்திகள் வர வேண்டும், அதுதான் நிலைமை என்று கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் அவரை வலியுறுத்திய நிலையிலும் வேண்டாம், முடியாது. 2026 தேர்தலில் நான் ஒரு வியூகம் வைத்திருக்கிறேன். மிகப்பெரிய அளவில் வலுவான ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்து தேர்தலை எதிர்கொண்டு நிச்சயம் அதிமுகவை வெற்றி பெற செய்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்வேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனுடைய நீட்சியாக, அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைப்பதற்கு ஏதாவது முயற்சி மேற்கொண்டாரா? இதுவரைக்கும் நமக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், அப்படி வீழ்த்த வேண்டும் என்றால், அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றால், இங்கே பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவும் தயவும் தேவை என்பதை கருத்தில் கொண்டுதான் திரு எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து என்டிஏ ஒரு உடன்பாடு வைக்கிறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் அமித்ஷாவும் அதுதான் சொல்றேன். என்டிஏவோட நாங்க கூட்டணி பேசிவிட்டோம் என்று டெல்லியிலயோ சென்னையிலோ வந்து மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தாரா? இல்ல. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் இங்க திரு அமித்ஷா சென்னைக்கு வராரு. அவர் அந்த நட்சத்திர விடுதியில உட்கார வச்சு மறுபடியும் அதை உறுதிப்படுத்திட்டு போறார். இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் மீதான அந்த நம்பகத்தன்மை பாஜகவுக்கு அப்போதே இல்லாததன் விளைவாக நாமளே நேரா போய் டெல்லியில தமிழ்நாட்டிலையும் அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறத்தே ஒரு டிஸ்பியூட் வந்தது. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். என்டிஏ கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான பொறுப்பு வகித்து தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சியை வரணும். அப்ப அதுல என்டிஏ இடம்பெறுங்கிற கருத்தாக்கத்தை பாஜகவினுடைய மத்திய தலைமை, மாநில நிர்வாகிகள் பலரும் சொல்லி வந்தாங்க. அதுல டிஸ்பியூட் இருக்கிறது. அப்ப நான் தெரிவித்த அந்த மெகா கூட்டணியின் தொடக்கமாக தற்போது என்டிஏ அணி நம்மிடம் வந்திருக்கிறது. நான் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறேன். இதை தாண்டியும் பல கட்சிகளோடு பேசி நான் கூட்டணியை இன்னும் வலுவான கூட்டணியாக வடிவமைப்பேன் அப்படின்லாம் தெரிவிச்சுட்டு அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை வலிமைப்படுத்தி விட்டு இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்க வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி. அதை விடுத்து தன்னிடம் இருந்த HDBயும் போயிடுச்சு 2024 பாஜகவோட கூட்டணி வைத்ததன் காரணமாக. ஆமா, அப்புறம் தேமுதிக இருந்தது, அதுவும் இப்ப ராஜ்யசபா ஜனவரிக்கு மேல பாத்துக்கிறேன்ட்டாங்க. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மட்டுமே இந்த பிரச்சாரத்தை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்து சென்றிருக்கிறார். அப்படியே இந்த பக்கம் வாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில ஒரு 10-12 அரசியல் கட்சிகள் உறுதிப்பாட்டோடு இருக்கிறது. இந்த பக்கம் போறதில்லை. எடப்பாடி ஊருக்கு ஊரு போய் அழைப்பு விடுத்தாலும் நாம் செல்வதில்லை என்கிற முடிவுல காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், CPM, அதிமுக எல்லாருமே, விசிக யாருமே வர்ற மாதிரி இல்லை. சரி, என்டிஏ அணியில் இருக்கிற ஏற்கனவே என்டிஏ அணியில் கூட்டணி வைத்து ஒரு தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்ட கட்சிகளையாவது தம்மோடு இணைத்து ஒரு ஒருங்கிணைந்த அந்த வலுவான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்கிற நிலைப்பாட்டை இன்னும் ஏற்படுத்தல. தன் மீது அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நாம் வெற்றி பெற்று விடுவோம், மக்கள் ஆதரவு எனக்கு இருக்கிறது, இந்த 4.5 ஆண்டு ஆட்சியில் நான் செய்த சாதனைகளை தெரிவித்தால், இந்த ஆட்சியின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் அவலங்களை, மக்கள் விரோத போக்கை தோலுரித்து காட்டினால் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் தனக்கு வாக்களிப்பார்கள், நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் என்கிற மிதமிஞ்சிய கனவில் திரு எடப்பாடி இருக்கிறார். எடப்பாடி நாம வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவோங்கிற கனவுல இருக்காரு. அதுதான் சொல்ல வரேன். நீங்க அவருடைய பேச்சு, உடல் மொழி, நீங்க குறிப்பிட்டீங்கல்ல, எப்போதுமே இந்த மாதிரி செய்தியாளர் சந்திப்பு சந்திப்பாரு. ஊடகங்களுக்கு, பத்திரிகைகளுக்கு தனித்தனியாக பேட்டி எல்லாமே எப்பவுமே அவர் கொடுத்ததில்லை. ஆனால் இந்த தேர்தல் அவருக்கு ஒரு பெரும் சவாலான தேர்தல் என்பதால் பொதுவெளிகளில் பதிவு செய்கிறார். இதுல என்ன பார்க்கிறோம்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்துல தமிழகத்தின் ஆகப்பெரிய இயக்கமாக இருந்தது. எல்லோரும் இங்கதான் தேடி வருவாங்க. எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சிகளானாலும் கூட்டணிக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேடி வந்து பேசுவார்கள். அவங்க வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. இவங்க கொடுக்கிற இடத்தை தான் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து அவங்க வாங்கிக்கணும். ஆமா, இன்றைக்கு சிறிய கட்சிகளுக்கு அரசியல் களத்தில் இன்னும் தேர்தலை எதிர்கொண்டு தனக்கான ஆதரவு நிலைப்பாடு என்ன என்பதை தெரியாத தமிழக வெற்றி கழகத்தை அழைப்பு விடுத்து மூக்குடைப்பட்டு நிற்கிறார். மிக கடுமையா விமர்சனம் பண்றாங்க. அரசியல் புரிதல் இல்லாத, திடீரென அந்த வந்திருக்கிற
அவர் பேர் என்ன, ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் அவர்கள் இன்னைக்கு மிக மலினப்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுறார். ஆதவ அர்ஜுனா என்னன்னா, நாங்க ஏன் அதிமுகவை அதிகமா விமர்சிக்கிறோம்னா, அங்க இருக்கிற எல்லாரும் எங்கிட்ட வந்துட்டாங்க. இதுக்கு ரியாக்டே பண்ணல சார் ஏடிஎம்கே. அதுதான் சொல்ல வர. அப்ப நீங்கள் பலகீனமான நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய அழைப்பு பேச்சே வருது இல்ல. சரி, மிக மோசமான அளவுல பொதுமக்களையும் கட்சி தொண்டர்களையும் ஏமாற்றுவதற்காக திரு எடப்பாடி இது மாதிரி பேசிட்டு இருக்காரு, எங்கிட்ட பெரிய கட்சி வருது அப்படின்னு, ஒரு பிரம்மாண்டமான கட்சி வருதுங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மக்களையும் தன்னுடைய தொண்டர்களையும் ஏமாற்றுவதற்காக பேசுகிறார் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு. அப்ப இந்த நிலைப்பாட்டை அதிமுக இத்தகைய ஒரு இழிவான நிலைப்பாட்டை கொண்டு வந்ததுல திரு எடப்பாடி பழனிசாமி முக்கிய பங்கு வகிக்கிறார் தான். எந்த ஒரு பிரம்மாண்ட கட்சியும் அதிமுகவோடு தற்போது கூட்டணிக்கு வர வாய்ப்பு இல்லையா? பிரம்மாண்ட கட்சி என்று இதுவரையிலும் அவர் யாரை ஐடென்டிஃபை பண்றாருங்கிறது தான் திமுக சொல்றாரோ. தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தான் பிரம்மாண்டமான கட்சி. ஒருவேளை திமுக சொல்றாரோ. இப்போ தம்பி தாமரை சொன்ன மாதிரி இருக்கிறதுல மிக பிரம்மாண்டமான கட்சி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு வெளியில் இருக்கிற பிரம்மாண்ட கட்சி வரும்னா திமுகவுங்கிற அந்த சந்தேகம் வந்துருச்சு. ஒருபோதும் இந்த இருமுனை அரசியல் தென் துருவம் வட துருவம் ஒருபோது இணையாது. அதுல ஆமா, நிச்சயமாக அதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக இப்ப காங்கிரஸ் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒரு பிரம்மாண்ட கட்சி, தேசிய அளவில் பிரம்மாண்டமான கட்சி தான். அதற்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதா சொன்னாங்க. அவங்களும் உறுதியோடு அவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அடுத்து விசிகாவை பேசுறது, விசிகாவும் அவங்க பிஜேபி இருக்காங்க, நாங்க எப்படி வரதுன்னு. ஆமா, அவங்களும் மறுதளிச்சுட்டாங்க. இப்ப அடுத்ததாக இங்க இருக்கிற அந்த நான் தொடக்கத்துல சொன்னது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த என்டிஏ அணி இருக்குல்ல, ஆமா, இந்த என்டிஏ அணியில் இருக்கிற கட்சிகளையாவது பேசி கூட்டணியை உறுதிப்படுத்தணும்ல, உறுதிப்படுத்தல. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஜனவரி பிப்ரவரியிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. 234 தொகுதிகளிலையும் யார் பொறுப்பாளர்கள்னு நியமிச்சு பாக பொறுப்பாளர்கள், பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள், அவங்களை கண்காணிக்கிறதுக்காக மாநில குழு, மாவட்ட குழு, அமைச்சர்கள் குழுன்னு போட்டாங்க. பல பகுதிகளில் யார் வேட்பாளர் என்று சூசகமாக அறிவிக்கப்பட்டு அவருக்கான பிரச்சாரத்தை தொடங்கிட்டதோட கேள்விப்படுறோம். முதல்வர் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆய்வு கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரமா தான் நிச்சயமாக தேர்தல் பிரச்சார கூட்டம் தான். அந்த வீடு வீடா போய் இந்த ஒன்றிணைவோம்னு போயிட்டு அங்க முதலமைச்சர் படத்தை முட்டி அந்த அவங்களுடைய ஓடிபி நம்பர் வாங்கி ஆதார் கார்டு மற்றதெல்லாம் வாங்கி திமுகவுக்கு அரசு செலவிலேயே உறுப்பினர்களை சேர்க்கிறவங்கள மாதிரியான ஒரு விஷயம் கூட வந்துருச்சு. நீதிமன்றம் கூட அதை கண்டிச்சிருக்காங்க. கல்லூரி வளாகத்திற்குள் சென்றெல்லாம் நீங்க உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நம்ம கடந்த பல பதிவுகளில் பேசியிருக்கோம். அவர்களுக்குமே என்னன்னா 1977, 80, 84 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு தொடர் வெற்றியை பெற்றுவிட்டது. சரி, ஜெயலலிதாவும் 2011 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை உருவாக்கினார். ஒரு தொடர் வெற்றி. 6 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. தொடர் வெற்றி சாத்தியமே இல்லை என்கிற நிலை இருக்கிறது. இந்த தேர்தலில் ஒரு தொடர் வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக தான் தீவிரமாக களமாடுகிறார்கள். அப்ப அந்த வெற்றியை பெறுவதற்கான எல்லாவித அந்த சாம பேத தான தண்டம்னு எல்லாத்தையும் இப்பவே இறக்கிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் தான் அது வரும். ஆனால் இப்போதே நான் அறிந்த வகையில் ஒவ்வொரு அமைச்சரும் 20 தொகுதி 30 தொகுதி 40 தொகுதின்னு சொல்லி அவங்க தங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்து அதற்கான வேலை திட்டங்களை மிக தீவிரமாக நடத்தி வருகிறார்கள். பெரிய அளவுல நடத்தி வருகிறார்கள். அப்போ அதை தீவிரமாக எதிர்த்து களமாடி நாம் வெற்றியை ஈட்ட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கருதினால் திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும். அல்லது ஒரு இணையான கூட்டணியை கட்டமைத்தால் கூட இந்த கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற இந்த கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றும் என்கிற நம்பிக்கை இந்த மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்களுக்கும் வரும், இந்த கட்சியினருக்கும் வரும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அணி சேர்ந்திருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் வரும். அந்த புரிந்துணர்வு வந்தால்தான் திமுக அணிக்கு எதிராக அவர்கள் தீவிரமாக களமாடுவார்கள். நீங்க அந்த நம்பிக்கையை இன்னும் ஏற்படுத்தல. ஆட்சி மாற்றத்தை அதிமுக அணி கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையை இன்னும் மக்கள் மத்தியில நீங்க ஏற்படுத்தல. ஒரு இடமெல்லாம் கூட்டம் வருது, அது பெரிய விஷயமே இல்லை. கூட்டத்தை யார் வேணாலும் கூட்டம்லாம் சேர்க்கலாம். நீங்க அந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி.
கிட்டத்தட்ட கடந்த 30 ஆண்டுகளாக அரசியல் கட்சிகளுக்கு தானா வருகிற கூட்டம் இல்லை, அழைத்து வருகிற கூட்டம் தான். அது நம்ம யதார்த்தமாகவே எல்லா அரசியல் கட்சிகளும், அது ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், எந்த கட்சியினருமே நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. கூட்டப்பட்ட கூட்டப்பட்ட கூட்டம் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பணம் செலவழித்தால் யாரும் எவ்வளவு பெரிய கூட்டத்தையும் கூட்டலாம் அப்படிங்கிறதான் இப்போ அண்மை காலமாக நடக்கிற விஷயமா நம்ம பார்க்குறோம். எனவே இந்த கூட்டம் வாக்குகளாக மாறி வெற்றி தேடி தருமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய. சார், இன்னொரு சில கேள்வியும் அரசியல் நோக்கர்கள் எழுப்புறாங்க சார். எப்படி வந்து 2024ல மோடி பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தாரு, அதாவது என்டிஏ கூட்டணி கூட்டத்துல மோடி பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தாரு. அடுத்த ஒரு மாசத்தை வந்து கூட்டணியை முடிச்சுட்டு வெளியே வந்தாரு. அதே மாதிரியான ஒரு முடிவை வந்து தற்போதும் வந்து எடப்பாடி எடுக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து ஓகே சொல்லிட்டாருன்னா பாஜகவை கூட கழட்டி விடுவதற்கு எடப்பாடி வந்து தயாராகிட்டாரு அப்படிங்கிற இதுலயும் பேசுறாங்க சார். விஜய் ஆனா வாய்ப்பு இல்லைங்கிறாரு. அரசியல்ல உங்களுடைய நீங்க சொல்றதுதான், அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம்னு நீங்க சொல்லுவீங்க. சோ அது மாதிரி இது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஒருவேளை விஜய் ஓகே சொல்லிட்டாருன்னா பாஜக எடப்பாடி கழட்டி விட்டுருவாரா? இல்லை, கடந்த 1 மாத காலமாகவே இது தொடர்பாக பல்வேறு வலைத்தளங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் வார இதழ்கள்லையும் ஹேஷியங்களாக எழுதப்பட்டு வருகிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இந்த விவாதத்தின் தொடக்கத்தில் நான் சொன்னேன்ல, பாரதிய ஜனதா கட்சியோடு அந்த தலைமையிலான என்டிஏவோடு கூட்டணி என்று அறிவித்த நிலையில் அவர் டெல்லியிலையும் எதுவும் சொல்லலை, இங்கேயும் வந்து எதுவும் சொல்லலை. அப்படிங்கிற போது அந்த உடன்பாட்டில் இவருக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை என்கிற மாதிரியான போக்கு அப்போது முதலே இருக்கு. சரி, அதை தொடர்ந்து இவர்களோடு இணக்கமாக பயணிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமையை அழைத்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு வலுவான கூட்டணியை திமுகவுக்கு எதிராக அமைத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் என்று ஈடுபடுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. திரு நயினார் நாகேந்திரன் அவர் திரு எடப்பாடி பழனிசாமியை அணுகி கேட்டபோது நான் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்தே சொல்றாங்க. அப்ப இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி மீது பாஜக முழுமையான நம்பிக்கை வைக்கவில்லை. இந்த கூட்டணியில முரண்பாடு இருக்குல்ல, ஒவ்வொரு முறையும் அடிப்படையிலேயே எடப்பாடிய பாஜக நம்பல இன்னும் நம்பவில்லை. அதுதான் ஏன் நம்பல எடப்பாடி இப்ப வரைக்கும் நம்பல? அவருடைய முந்தைய நடவடிக்கைகள், அணுகுமுறைகள் இருக்குல்ல, ஆமா, தனக்கான இடத்தை கொடுத்தவர்களை, இந்த உயரத்திற்கு கொண்டு வந்தவர்களை கூட அவர் மதிக்காமல் தூக்கி எறிந்து போயிட்டாரு. தன்னோடு இணக்கமாக பயணித்த திரு ஓபிஎஸ் அவர்கள் எல்லோரையுமே நீக்கிட்டாரு. அப்ப தான் என்கிற, இன்னும் கூடுதலா சொன்னா தான் என்கிற அந்த அகந்தை, இருமாப்பு என்பது திரு எடப்பாடிக்கு இருக்கிறது. என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று அவர் நம்புகிறார். ஆனால் அந்த நம்பிக்கையை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான காரண காரியங்கள் எதுவுமே இல்லை. கள யதார்த்தமும் அப்படி இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரிந்து கிடக்கிற, விலகி சென்ற, விலக்கி வைக்கப்பட்ட சக்திகளை ஒருங்கிணைந்து ஒரு வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்திருக்குமே என்றால் பாஜக உட்பட எல்லா கட்சிகளும் சென்னைக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை என்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்கு வந்து அவர்கள் கூட்டணி பேசுவார்கள். நீங்க ஊர் ஊரா தெரு தெருவா போய் நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு அழைப்பு விடுகிறது இருக்குல்ல, இந்த நிலைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்ததுதான் பொதுவெளிகள்ல, மக்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில இவரால் எப்படி திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற சந்தேகம் உருவாகிவிட்டது. அந்த சந்தேகம் நம்மை இணைத்து பயணிப்பதிலே இன்னும் திரு எடப்பாடிக்கு ஏதோ இடையூறு, சிக்கல் இருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியும் நம்புகிறது. சார், ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் வந்து திமுக வீழ்த்த முடியுங்கிறீங்க. நேற்றுக்கு ஒரு தந்தி டிவிக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஓபிஎஸ் சேர்ப்பீங்களான்னு வந்து கேட்குறாங்க. அதற்கு வாய்ப்பே இல்லை, காலம் கடந்து விட்டதுங்கிறாரு. டிடிவியை சேர்ப்பீங்களாங்கிறாங்க, அதற்கு காலம் பதில் சொல்லுங்கிறாரு. இப்போ வரைக்கும் வந்து பிரிந்து சென்றவர்களை நான் சேர்த்துக்க மாட்டேங்கிற மைண்ட் செட்ல எடப்பாடி இருக்காரு. அப்படி இருந்தும் பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரணும், பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரணும் நீங்க சொல்றீங்க. எப்படி சார் சாத்தியம்? அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் பேர் இயக்கம் தொண்டர்கள் இயக்கம். ஆமா, இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொண்டனை கூட நான் இழக்க மாட்டேன் என்று தனக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து சென்றவர்கள் எல்லாம் அரவணைத்தார். மரியாதைக்குரிய புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களும் யாரெல்லாம் தனக்கு எதிராக அரசியல் இயக்கங்களை தொடங்கி 4 அணி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சி தலைவர் அதிமுக என்று செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து அவர்களெல்லாம் எதிராக செயல்பட்டார்களோ அவர்களெல்லாம் அரவணைத்தார். என்ன காரணம்னா, கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால்,
திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும், அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற பிரதான நோக்கம் தான் அதிமுகவினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அந்த முடிவை எடுத்து செயல்பட்டார்கள். இந்த இருவரும் ஆளுமைகள், இந்த இருவரும் மக்கள் செல்வாக்கு மிக்க மாபெரும் தலைவர்கள். இந்த இருவரும் தலைவர்களுமே 100% தொண்டர்கள் நிர்வாகிகளின் ஆதரவை பெற்றவர்கள். இவர்களோடு ஒப்பிடும் பொழுது இவர்களோடு ஒப்பிடுவதற்கு 1% கூட திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்பதை நான் உறுதியாக சொல்றேன். எம்ஜிஆர் அதே போல ஜெயலலிதா அவர்களுக்கான தகுதி எனக்கு இல்லைங்கிறத வந்து எடப்பாடியே ஒத்துக்கிறாரே சார். கட்சி முக்கியம், சுயநலம் முக்கியம் இல்ல. இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது அதிகபட்சமா 3.5% இடைவெளி. வெளியில ஒரு 8-10% காலமெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலைக்கு வாக்களித்த தொண்டர்களும் கட்சி அடிப்படை உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவன் கட்சி ஒன்றுபடணும்னு விரும்புறான்ல. நீங்க தலைமையில் நான் இருந்துகிட்டு முடியவே முடியாது, காலம் கனியும் என்று காத்திருக்கிறேன், எந்த தியாகத்துக்கும் செய்ய தயார்னு ஓபிஎஸ் சொல்றாரு. நீங்க காலம் கடந்து விட்டதுங்கிறீங்க. என்ன கடந்து போச்சு? ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சமீபத்துல உங்க காலில் கூட நாங்க விழுறோம், எங்களை சேர்த்துக்கோங்கிறாங்க. அப்படி இருந்து ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு எடப்பாடி? உணர்ச்சி வயப்பட்டு கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம் என்று கருதுகிற தொண்டர்கள் உணர்ச்சி வயப்பட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. ஆமா, அதை கூட உணராமல் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து பிடிவாதம் காட்டுகிறார் என்றால் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்குரிய அவர் தகுதியோ தார்மீக கடமையோ அவருக்கு இல்லை என்பதை தான் உணர்த்துகிறது. நீங்க ஒரு வலிமையான கட்சியை நீங்க இந்த தன்வழி பிறன்வழி மாற்றான்வழி இதையெல்லாம் உணர்ந்துதான் களத்துக்கு வரணும் என்பதுதான் வள்ளுவர் வாக்கு இருக்கு. நீங்க தன்னுடைய வலிமை என்பதை உணரல, துணை வலிமையும் உணரல, மாற்றான் வலிமையும் உணரல. அப்ப இந்த உணராத நிலையில் நான் மக்களை சந்தித்து தொண்டர்களை சந்தித்து வெற்றியை பெற்று விடுவேன் என்பது எந்த வகையில் சாத்தியம் என்பதை திரு எடப்பாடி வெளிப்படுத்த வேண்டும். இதை உணர்ந்து அவர் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னோட சார். தமிழ்நாட்டில் திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னா ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சாதான் முடியும். இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு ஏன் வந்து பாஜக இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க? பாஜகவும் தன்னுடைய தோழமை கட்சிகள்கிட்ட பேசி என்டிஏ கூட்டணி, இந்த அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். அந்த முயற்சிகளை வந்து ஏன் வந்து பாஜக எடுக்க மாட்டேங்கிறாங்க? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில தான் கூட்டணி. ஆமா, நாங்கள் தான் யாரோடு இணைய வேண்டும் என்பதை முடிவெடுப்போம் அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்றாங்க. தேசிய அளவில் என்டிஏ வந்து ஒரு வலுவான கட்டமைப்போடு இருக்கிறது, பல மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் இங்க வந்து என்டிஏ அணியில இருக்கிறவர்களை மட்டும் சமாதானப்படுத்தி அவங்க பக்கத்துல வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த தந்தை மகன் பிரச்சனையில பாமக அதுலயுமே நம்ம பார்த்தோம், தூதுவர்கள் போய் பேசி முடிவுக்கு வரல. ஆமா, என்டிஏ அணியில கொண்டு கேட்கிற விஷயம் வரைக்கும் போயிட்டாங்க. நிச்சயமா அது வந்து எலெக்ஷன் கமிஷன் கோர்ட் வரைக்குமே போயிடுச்சு. ஆனாலும் கூட இன்னும் காலம் இருக்கிறது. நிச்சயமாக அந்த தந்தை மகன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து என்டிஏ அணியில் பாமக தொடர்வதற்கான வாய்ப்பு 100% இருக்கிறது, மாற்றுக்கருத்து. ஏன்னா தமிழ்நாடு அரசியலை பொறுத்தளவில் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கணும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கணும். மூன்றாவதாக ஒன்று போறபோது அந்த மூன்றாவது அணிக்கு ஒருபோதும் எப்போதும் தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது. இல்லை, நாம மிகச்சிறந்த அரசியல்வாதிகளாக மூத்த முன்னோடிகளாக இருந்த பலரும் சேர்ந்து அந்த 6 கட்சி 2016 மக்கள் நல கூட்டணி 16 மக்கள் நல கூட்டணி போட்டு ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. இந்த திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் ஒரு நல்லாட்சியை தருகிறோம் என்று மக்களை சந்தித்த திமுக தலைவர் திரு விஜயகாந்த், வைகோ, விசிகா, திரு கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்டுகள், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் எல்லோருமே தமிழ்நாடு முழுவதும் அலைந்து தெரிந்து கடைசியில் ஒரு இடம் கூட வெற்றி ஜெயிக்கல. அதுதான் தமிழக தேர்தல் கள அரசியல் நிலவரம். அப்ப இந்த 2 அணிகளோடு இருக்க வேண்டும். இந்த 2 அணிகளோடு என்டிஏவோட இருக்கிற அந்த கடந்த 2014 2024 நடைபெற்ற இந்த தேர்தலில் என்டிஏ அணியோடு இணைந்திருக்கிற அவர்களை என்டிஏ அப்படியே கட்டுக்கோப்பா வச்சிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப இவரோடு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு பயணித்தவர்கள் யாருமே இல்லை, இந்த கட்சிகள் இல்லை. அப்ப என்டிஏ தன்னுடைய அந்த கூட்டணியை உறுதிப்பாட்டோடு கொண்டு வரும். அந்த என்டிஏ கூட்டணியை கொண்டு வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை இணைத்து அவர்களோடு பயணப்படணும். அவர்களை இன்னும் இணைப்பதற்கான தங்கள் அணியில் கூட்டணியில் இணைப்பதற்கான எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை, எந்த முயற்சியும் திரு எடப்பாடி செய்யவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறவர்கள், தனித்து செயல்படுகிற சீமான், விஜய் போன்றவர்கள்
இவர்களுக்கு தான் அழைப்பு விட்டிருக்கிறார். ஆமா. காலகாலமாக அரசியல் ரீதியான தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி அமைத்து தங்களோடு இணைந்து கூட்டணி அமைத்து போட்டியிட்ட கட்சிகளோடு பேசாமல் புதிய சக்திகளை இணைத்து நாம் தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி பெறுவோம் என்று அவர் கருதுகிறார். சீமான் சொல்லிட்டார், ஒருபோதும் இல்ல. விஜயுடைய தாவேக்கா வந்து மிக கடுமையாக மோசமான விமர்சனத்தை முன்வைத்து நாங்களும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதுதான் நான் அடிக்கடி சொல்றதுதான், தமிழக அரசியலில் எது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த பேச்சுவார்த்தையினுடைய நீட்சியாக இப்ப ஜனவரியில வந்து ஒரு முடிவெடுத்து தாவேக்கா சொல்லுவோம் அப்படின்னாங்க. அதற்கு முன்னதாகவே செயற்குழுவில் முடிவெடுத்து அறிவிச்சிட்டாங்க, திரு விஜய் அவர்களை தான் சிஎம் போடுறோம், நாங்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிப்போம், அணி சேருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரு விஜய் தலைமையிலான அந்த கூட்டணியில போய் அதிமுக ஒருபோதும் இணைய முடியாது. விஜய் இந்த பக்கம் வந்தாருன்னா அவர் இப்ப கிட்டத்தட்ட அவங்க 60 இடம் கேட்கிறாங்க, ஆட்சியில பங்கு பாதி கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 20 தொகுதிகள் தருகிறோம், 20 தொகுதிகளுக்கு வெற்றி வேட்பாளரை தாருங்கள், அவர் வந்து ஒரு தொகுதிக்கு கணிசமான தொகை அவர் செலவு பண்ணணும், அதற்கு இணையான தொகையை நாங்கள் செலவு பண்ணி வெற்றி பெற வைக்கிறோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடக்கிறதா கூட உள் தகவல்கள் நமக்கு தெரிகிறது. அப்ப இதை சரி என்று ஏற்றுக்கொண்டு திரு விஜய் வருவாராங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகமா தான் இருக்கு. அந்த விஜயினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்னங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படலை. ஆமா, திரு சீமானாவது ஒரு 8% எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அப்ப நீங்க ஒரு புத்திசாலித்தனமான முடிவை திரு எடப்பாடி எடுக்க வேண்டுமே என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 20-23% அதிமுக நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி, ஒரு 18-19% என்டிஏ நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி, இந்த இரண்டையும் இணைந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற ஒரு 5-10% மக்களுடைய வாக்குகளை பெற்றால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். அப்ப இன்னும் என்டிஏவில் பயணிக்கிற அவர்களோடும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வரல. இதை தாண்டி நான் காலங்காலமாக இந்த 2-3 ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கேன்ல, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன், இது நமக்கான வாக்குகள், காலமெல்லாம் அதிமுக முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளாக இருந்தது, அது பிரிந்து கிடக்கிறது. அதை இணைக்கின்ற பொழுது நிச்சயம் வலிமையான அதிமுக, இந்த வலிமையான அதிமுகனா இன்னும் உங்களுக்கு இந்த 23ங்கிறது இன்னொரு 5% 28%, அங்க ஒரு 18%, அப்ப கிட்டத்தட்ட 40-46% என்பது வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை உணராமல் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக தான் அடித்த மூப்பாக செல்கிறார். நான் தான் எல்லாம். எடப்பாடியின் பிடிவாதம் தளர வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்ல, நான் பல பதிவுகளில் நம்ம இதிலே கூட நாம பேசியிருக்கோம். எப்படி பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை, எந்த காலத்திலும் இனி கூட்டணி சேரமாட்டோம் என்கிற ஒரு பிடிவாத நிலையிலிருந்து அந்த பிடிவாதத்தை தளர்த்தி பாஜகவோடு இணைந்தாரோ, அதே போல திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா யாரையும் இணைக்க மாட்டேன் என்கிற அந்த பிடிவாதத்தையும் தளர்த்தி, நிச்சயமாக நான் தொடக்கத்திலிருந்து பல பதிவுகளில் பல முறை பதிவு செய்ததான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ஆண்டுகளை கடந்து நின்று நிலைத்திருக்கும் என்று இந்த கட்சியின் நிறுவனர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பேசினார். 100 ஆண்டுகளை கடந்தும் கூட ஆட்சி அதிகாரத்திலே அதிமுக இருக்கும் என்று செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையிலே சூளுரைத்தார். அந்த இருவரும் தலைவர்களுடைய அந்த லட்சியங்கள், அவங்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்க விட்டு கொடுத்து போகணும். இதைத்தான் கட்சியின் மூத்த முன்னோடிகளும் கட்சியின் மற்ற பல நிர்வாகிகளும் இப்ப போற இடத்துல கேட்கிறாங்க. அவர் பேசிக்கிட்டு இருக்கிற போதே ஒரு தொண்டன் கேட்கிறான், ஏங்க எப்ப கட்சியை இணைப்பீங்க வாங்க அப்படின்னு. அதெல்லாம் கோர்ட்ல கேஸ் இருக்கு பாத்துக்கலான்ட்டு போறாரு. இந்த அணுகுமுறை இருக்குல்ல, இப்போ கோர்ட்டுமே ஒரு மூத்த வழக்கறிஞர்கிட்ட கேட்டேன், அது முதல்ல நம்ம அதனில் பதிவு பண்ணிடுறேன். நிச்சயமாக 2021 அதிகாரப்பூர்வமாக சட்டபூர்வமாக கட்சி விதிப்படி நடைபெற்ற அந்த தேர்தல் செல்லும். ஒரு ஓட்டுக்கு 2 பேரை தேர்வு பண்ணாங்களே, அது செல்லும். அந்த ஒருங்கிணைப்பாளராக திரு ஓபிஎஸ் இருக்கிறார். இணை ஒருங்கிணைப்பாளரான திரு எடப்பாடி பழனிசாமி தன் பதவியை ராஜினாமா செய்து விட்டதால் அவருக்கு இந்த 2021 டிசம்பர் வரைக்கும் இதுல எந்த பொறுப்பும் இல்லை. அவர் எடுத்த முடிவு செல்லாது அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பு நீதிமன்றம் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு மூத்த வழக்கறிஞர் சொன்னார். அப்படி வருகிற பொழுது இந்த அதிமுகவினுடைய செயல்பாட்டை தீர்மானிக்கிற இடத்தில் திரு ஓபிஎஸ் வந்து விடுவார் என்கிற மாதிரியான ஒரு போக்கும் கூட இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தெரியல. ஆனாலும் நமக்கு கிடைத்த தகவலை நம்ம பதிவு பண்றோம். அப்ப இந்த அரசியல் ரீதியான அல்லது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வந்து
ஏற்கனவே திரு ஜெயச்சந்திரன் ஒரு தீர்ப்பு கொடுத்தார்ல, அதை வழிமொழிந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த 2026 டிசம்பர் வரைக்கும் இந்த நிலைதான். அதன் பிறகு நீங்க பொதுக்குழு கூட்டி முடிவெடுத்துங்க. அப்போ ஒருங்கிணைப்பாளர் என்கிற நிலையில் இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு திரு ஓபிஎஸ்ற்கு அதிகாரம் இருக்கிறது என்ற நிலைப்பாடு வருமே என்றால் இந்த தமிழக அரசியல் அந்த அந்த போக்கே தலைகீழமாக மாறும். அதிமுகவினுடைய அந்த நிலைப்பாடும் கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா பார்க்கலாம் சார். ஆனா வந்து அரசியல் ரீதியாக எந்த ஒரு செயல்பாடுகளையும் வந்து ஓபிஎஸ் எனக்கு இப்போ வரைக்கும் செஞ்ச மாதிரி தெரியல. கோவிலா போய்கிட்டு இருக்காரு. அதாவது கடவுள் செய்வாருங்கிற நம்பிக்கையில அவர் இருக்காரு. ஏன் வந்து அரசியல் ரீதியான எந்த ஒரு செயல்பாட்டையும் ஓபிஎஸ் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பெருசா செய்யாம இருக்காரு? என்ன காரணம்? இயற்கை நியதிகளுக்கு மாறாகவும் தர்ம நியாயங்களுக்கு புறம்பாகவும் செயல்படுபவர்களிடமிருந்து இந்த கட்சியை தன்னால் காப்பாற்ற முடியவில்லை. தான் எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் முடிந்து விட்டது. எனவே தெய்வத்தின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு தெய்வம் கை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில் விதியையும் இறை வழிபாட்டையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இயற்கையும் இந்த தெய்வ வழிபாடும் திரு ஓபிஎஸ்க்கு கை கொடுக்கும் என்று நம்பலாம். அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் சில பிரச்சனைகள் ஆமா அதுலயும் அவர் ஈடுபாடு கொண்டிருக்கிறார். பலருமே பேசி கொண்டிருக்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மூத்த முன்னோடிகள் பலரும் பேசிட்டு இருக்காங்க. திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு சசிகலாவும் எப்படியாவது இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிமுறையை கையாள வேண்டும், கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற முயற்சியில் பலரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது நிறைவேறுமா? எடப்பாடி மாதிரி நீங்களும் வந்து காலம் பதில் சொல்லும்னு சொல்றீங்க. காலம் எப்போ பதில் சொல்லணும்னு பார்ப்போம் சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.